ஹாய் நண்பா, ஃபைனலி பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியோட போட்டியாளரான சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வருங்கால கணவரை உறுதி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, என்ன நடந்தது அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சௌந்தர்யாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சௌந்தர்யாவுக்கு ஓட் பண்ணியிருக்கீங்களா இல்லை அப்படின்றதையும், உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, இந்த வாரம் முழுவதுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. அதே போலதான் சௌந்தர்யாவோட அம்மா அப்பாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. அதனை தொடர்ந்து இறுதியாக பிக் பாஸ் சீசன் 7 போட்டியாளரும் சீரியல் நடிகருமான விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருந்தாங்க. ஆல்ரெடி சௌந்தர்யா மற்றும் விஷ்ணு 2 பேருமே காதலிப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. இருந்தாலும் 2 பேருமே நெருங்கிய நண்பர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஷ்ணு வந்த உடனே சௌந்தர்யா செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. எப்படியாவது தன்னோட காதலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேரி மீ அப்படின்னு கிரீம்ல ஒரு பிளேட்ல எழுதி விஷ்ணுக்கு ரொம்பவே பயத்தோட லவ் ப்ரொபோசல் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதை பார்த்த விஷ்ணு என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம ரொம்பவே பயத்துல சௌந்தர்யாவோட காதலை ஏத்துக்கிட்டாங்க. சௌந்தர்யா விஷ்ணு கிட்ட என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒன்ன ரொம்ப பிடிக்கும், வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சௌந்தர்யாவும் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதற்கு விஷ்ணு, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீங்களே எனக்கு சர்ப்ரைஸ் பண்ண எதுவுமே பேச முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா வந்து இருக்குது. இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 3 வாரங்கள் தான் இருக்க போறீங்க. அந்த ஒரு காரணத்தினால முழு கவனத்தையுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியில மட்டும் காட்டுங்க, வேற எதுவும் நினைக்காத, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வா, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கூட சொல்றாங்க. இதன் மூலம் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை காதலிப்பது உறுதியாக இருக்குது. இவங்களோட காதலை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆதரவு இருக்கா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.